எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியினுடைய 5வது நாள். அதாவது பஞ்சமி, 5th டே. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷைலபுத்திரியா ஹிமவானோட மகளா இருந்தா, பிரம்மச்சாரிணியா கடும் தவத்துக்கு அப்புறம் சந்திரகண்டா ரூபத்துல பரமேஸ்வரனை கைப்பிடிச்சா. எல்லா எதிரிகளையும் அழிச்சு ஷீ ஸ்டார்டட் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சா. கூஷ்மாண்டா தேவியா அவ எல்லாருக்கும் தாயாரா நின்னு சிருஷ்டி பண்ணா. இன்னைக்கு 5வது நாள், அதாவது ஸ்கந்த மாதாவா இருக்கா. ஸ்கந்த மாதா அப்படின்னா யாரு? 6 முகம் கொண்ட கார்த்திகேயனுடைய அம்மா. ஸ்கந்த மாதா எப்படி இருப்பான்னா, சிம்ஹத்து மேல இருப்பாளாம். அவளுக்கு 4 கரங்கள். 2 கரங்கள்ல வந்து தாமரை பிடிச்சுட்டு இருப்பா. இன்னொரு கையில வந்து 6 முகம் கொண்ட அந்த சுப்பிரமணிய சுவாமியை பிடிச்சுட்டு இருப்பா. இன்னொரு கையில வந்துட்டு அபயமுத்ரம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ இங்க வந்து கார்த்திகேயனுக்கு 6 முகங்கள் இல்லையா? இந்த 6 முகங்கள் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க 6 சக்கரங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்வா. அதாவது மூலாதாரத்திலிருந்து விசுத்தி வரைக்கும் அந்த பஞ்சமகாபூதங்களை குறிக்கிறது. 6வது வந்து மனசை குறிக்கிறது. சஹஸ்ரார சக்கரம் வந்துட்டு சிவன் சக்தியோட ஐக்கியம். ஸ்கந்தன் சிவசக்தி ஐக்கியத்திலிருந்து வந்த அந்த ஸ்கந்தன், அந்த 6 சக்கரம் இருக்கு இல்லையா, பஞ்ச மகாபூதங்கள், பூமி, அப்புறம் ஜலம், அப்புறம் அக்னி, வாயு, ஆகாஷம், மனஸ், அதை குறிக்கிறது. ஸ்கந்த மாதாவை இன்னைக்கு வழிபடுறதன் மூலமா நமக்கு கார்த்திகேய சுவாமியினுடைய அருளும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹவு டு கெட் ஓவர் த மெட்டீரியல் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஞானமும் நமக்கு கிடைக்கும். அம்பாலோட தியான ஸ்லோகம் என்னன்னா, சிம்ஹாசன கதா நித்யம் பத்மாஸ்ருத கரத்வயா சுபதாஸ்து சதா தேவி ஸ்கந்தமாதா யசஸ்வினி. ஓம் தேவி ஸ்கந்தமாத்ரே நமஹ. இந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸ்கந்தமாதா யசஸ்வினி அப்படின்னா, வெரி அட்ராக்டிவ், வெரி க்ளோரியஸ், வெரி பியூட்டிஃபுல் ஸ்கந்தமாதா. பத்மாஸ்ருத கரத்வயா, 2 கைகள்லயும் பத்மம் வச்சுட்டு இருக்கா. சிம்ஹாசனகதா நித்யம், எப்பவுமே வந்து சிம்ஹத்து மேலேயே வருவாளாம். சதா, மே ஷி ஆல்வேஸ், சுபதாஸ்து, எப்பவுமே எனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம்.